ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் இடம் வாங்குவேன். இதற்கு இந்த பதிவாளர் நாய்க்கு நான் பணம் கொடுக்க வேண்டும். இந்த பதிவாளர் நாய் மந்திரி நாய்க்கு பணம் கொடுப்பான். அந்த மந்திரி நாய் முதலமைச்சர் நாய்க்கு பணம் கொடுப்பான். ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மந்திரிகளை மிரட்டி வைத்திருப்பதை உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. ஆட்சியில் இருக்க வேண்டும். இவருடைய பொத்தல்கள் வெளிப்பட வேண்டும். இவருடைய இயலாமை, அறியாமை, போதாமை எல்லாமே வெளிப்படுகின்ற நிலை வருகிற போது அவருக்கு அனுபவம் இல்லை. கலைஞராக இருந்தால் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கின்ற தொந்தரவு தாங்க முடியவில்லை. இவனை ஐஜியாக போடு, அவனை செக்ரட்டரியாக போடு, அவனை அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக போடு, இவனை சீஃப் செக்ரட்டரியாக போடு என்று ஒவ்வொரு நாளும் சீட்டு விட்டு கொண்டே இருக்கிறார். சில சமயங்களில் இவர் சொன்னது கேட்க மாட்டேங்கிறார் என்பதற்காக இவர் கொஞ்சம் ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர், தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டின் நலன் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர், தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவன தலைவரான திரு பழக்கழுப்பையா அவர்களிடம் சந்தித்து பேச இருக்கிறோம். வணக்கம் சார். தாவேக ஆட்சி 3 முதல் 6 மாதம் கூட தாங்காது, திருப்பணும் வேற ஆட்சி தான் வரும், இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? அது ஸ்டாலினுடைய விருப்பம். அதனால் அந்த விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். 6 மாதத்திற்குள் இந்த ஆட்சி போய்விட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்தான் இந்த ஆட்சி நிலைப்பதற்கே காரணமாக இருந்தார். இப்பொழுது அவர்தான் அதிகமாக தவிக்கிறார். இவர்களை ஊன்ற வைத்து விட்டோம் என்று. முதலிலே 106 இடங்கள் தான் பெற்றிருந்த போது இந்த ஆட்சி நிலைக்காது, மீண்டும் மக்களிடம் அவர் போகின்ற நிலைமை ஏற்பட்டால் 120 இடங்களாக அவர் பெற்றுவிடக்கூடும். ஏனென்றால் மக்கள் கண்மூடித்தனமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் இவரை வெற்றியடைய வைத்து விடுவார்கள். ஆகவே இவர் ஆட்சியில் இருக்க வேண்டும். இவருடைய பொத்தல்கள் வெளிப்பட வேண்டும். இவருடைய இயலாமை, அறியாமை, போதாமை எல்லாமே வெளிப்படுகின்ற நிலை வருகிற போது இவர் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது. நாம் வருவதற்கு வசதியாக இருக்கும். அப்படியானால் இவரை எண்ணிக்கை போதாத இவரை இந்த ஆட்சியில் நிலைக்க செய்வதற்கு என்ன செய்வது என்று தன்னோடு கூட்டணியாக இருந்த 10 பேரையும் நீங்கள் போய் முட்டு கொடுங்கள் விஜய்க்கு, அந்த ஆட்சியை நிலைக்க செய்யுங்கள். பிறகு எப்பொழுது விரும்புகிறோமோ அப்பொழுது ஸ்டாலின் என்ன நினைத்தால் விறகை உருவி விடலாம், கொதிப்பு அடங்கிவிடும், தண்ணீரின் கொதிநிலை அடங்கிவிடும் என்று அவர் நினைத்தார். அவருக்கு அனுபவம் இல்லை. கலைஞராக இருந்தால் இதை செய்ய மாட்டார். ஆக மொத்தம் சும்மா இருந்தவரை கட்டிப்படுத்தி இந்த 10 பேரையும் அங்கே போய் சொன்னபோது அவர்கள் அப்பொழுது முறையாகத்தான் இருந்தார்கள். நாங்கள் 60 ஆண்டுகளாக விசுவாசம், நாங்கள் இன்றைக்கும் அந்த அணியிலே தான் இருக்கிறோம், நாங்கள் கவர்னர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக, ஆளுநர் ஆட்சியை தவிர்ப்பதற்காக நாங்கள் அங்கே போகின்றோமே தவிர வேறு காரணம் பற்றி அல்ல என்றெல்லாம் சொன்னார்கள். கடைசியில் உள்ளே போன பிறகு விஜய் இவர்கள் நாக்கிலே தேனை தடவினார், மந்திரி பதவிகளை கொடுத்தார். பிறகு அதனுடைய ருசி தெரிந்து விட்டது. அதற்கு பிறகு இனிமேல் அவர்கள் வருவதாக இல்லை, அணி மாறி விட்டார்கள், இந்த அணியிலிருந்து வெளியேறி விட்டதாக சொல்லிவிட்டார்கள், அந்த அணிக்கே போய்விட்டதாகவும் அறிவித்து விட்டார்கள். ஆகவே கடைசியிலே விஜயை கவிழ்ப்பதற்கு ஸ்டாலின் போட்ட உத்தி, ஸ்டாலின் கடைப்பிடித்த உத்தி, த ஸ்ட்ராட்டஜி விச் ஹி அடாப்டட், அது இட் ஹஸ் பிகம் எ ஃபெயிலியர். தோற்று இன்றைக்கு அந்த ஆட்சி வலிமைப்பட்டு விட்டது. ஏனென்றால் இந்த 10 பேரும் இப்பொழுது வருவதற்கு தயாராக இல்லை. ஆனால் இது ஒரு பக்கம் ஸ்டாலினுடைய தோல்வி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த 10 பேரும் பெரிய தொந்தரவு என்று விஜய் நினைக்கிறார். முதலில் இவர்தான் கூட்டணி ஆட்சி என்று நாட்டுக்கு அறிவித்தவர். அப்பொழுது என்ன நினைத்தார், நமக்கு போதுமான பெரும்பான்மை வராது, ஆகவே பல பேரை சேர்த்து கொண்டால்தான் பல கட்சிகளினுடைய வாக்குகள் நமக்கு வரும் என்று கருதினார். அப்பொழுது இந்த படகு கரை சேராது என்று எவனும் இவரோடு வர மறுத்து விட்டான். அப்பொழுது படகு கரை சேர்ந்து விட்டது என்றவுடன் வேறு படகுகள் இருந்தவனெல்லாம் இப்பொழுது இந்த படகுக்கு மாறிவிட்டான். சரியா? அதனாலே இப்பொழுது என்ன நினைக்கிறார், இந்த திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கின்ற தொந்தரவு தாங்க முடியவில்லை. இவனை ஐஜியாக போடு, அவனை செக்ரட்டரியாக போடு, அவனை அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக போடு, இவனை சீஃப் செக்ரட்டரியாக போடு என்று ஒவ்வொரு நாளும் சீட்டு விட்டு கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னை திருச்சியில் போடு, நானும் மந்திரியாக வேண்டும், நீ நின்ற இடத்துல நான் நிற்கிறேன், எனக்கு கீழே இருந்தவன் மந்திரியாகி நான் வெறும் ஆளாக தெரிவது நன்றாக இல்லை என்றெல்லாம் அவர் நினைக்கிறார். திருமாவளவன் அதனால் பல வகையாக வெளிப்படுகிறது. சில சமயங்களில் இவர் சொன்னது கேட்க மாட்டேங்கிறார் என்பதற்காக இவரை கொஞ்சம் உரசி பேசுகிறார். இது பெரிய தொந்தரவாக இருக்கிறது விஜய்க்கு. அதனாலே
அவர் இந்த கூட்டணி ஆட்சி என்பதை பேருக்காக வைத்துக்கொண்டு நாமே தனிப்பெரும்பான்மையை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காகத்தான் இவர் அதிமுகவிலே போய் வழியில்லாத வழிகளை கடைபிடித்து முறையற்ற கேடான அறக்கேடான வழியில் அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேண்டியதை செய்து, இங்கே ஆதவ அர்ச்சனா மருமகன், அங்கே மாமியார், லாட்ரி சீட்டில் அடித்த பணம் இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் புழங்கி 25 பேரை நம்பிக்கை ஓட்டில் ஓட்டு போட வைத்து விட்டார். இவரே நேரில் போய் ஒரு முதலமைச்சர் போய் தப்பான மனிதர்களை தப்பான வழியில் வாக்களிக்குமாறு சொன்னதே இவருடைய சரிவை காட்டுகிறது. இவர் ஒரு கொள்கையில் உறுதியாக நிற்பாரா என்று ஐயுற வைக்கிறது. he cannot be a man of conviction என்று தோன்றுகிறது. ஏனென்றால் எங்கள் வேலுமணியையும் சிவி சண்முகத்தையும் இந்த நார மனிதர்களை எல்லாம் மறுநாள் வாக்களிக்க வைத்தார் 25 பேரையும் என்று சொன்னார். அப்போ ஸ்டாலினுடைய ஊழல் கசக்கிறது, இந்த ஊழல் வேலுமணியினுடைய ஊழல் இனிக்கிறது என்று பொருளாகிவிடும். தப்பான மனிதர்கள் அவர்கள்தான் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், இவர்களெல்லாம் நம்மோடு அணைத்து கொள்ளப்பட வேண்டியவர்கள், இவர்களுடைய ஊழல் பொருட்படுத்தத்தக்கதல்ல என்று இவர் நினைப்பதாக பொருளாகிவிடும். அதனாலே தான் விஜயபாஸ்கர் மாதிரி குக்கா விஜயபாஸ்கர் என்றே அவருக்கு ஒரு புகழ் உண்டு. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்றெல்லாம் பட்டங்கள் இருப்பது போல குக்கா விஜயபாஸ்கர் என்று அவருக்கு ஒரு பட்டம் இருக்கிறது. மக்கள் இந்த தொழிலை இவ்வளவு சிறப்பாக செய்ய தெரிந்த அவரை குக்கா விஜயபாஸ்கர் என்றே அழைக்கிறார்கள் புதுக்கோட்டைக்காரர். இன்னொரு விஜயபாஸ்கர், அவர் பேருந்து விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். ஆமாம். இந்த மாதிரி மனிதர்கள் சிவி சண்முகம் இவர்களெல்லாம் அடிக்காத கொள்ளைகள் உண்டா? இவர்களெல்லாம் பிறப்பு என்ன, இவர்களுக்கு வசதி என்ன, பிறப்பில் இவர்களுக்கு வந்த வசதி என்ன, இவர்கள் மந்திரிகளாக இருந்த காலத்தில் அடித்த கொள்ளைகள் என்ன, இவர்களெல்லாம் இப்பொழுது தொடர்ந்து கொள்ளையடிக்க முடியாது என்ற அச்சம் ஒரு புறம், இன்னொரு புறம் இந்த வழக்குகள் நம் மீது பாயுமே என்கின்ற அச்சம் ஒரு புறம். அதனாலே இப்பொழுது விஜய்க்கு என்ன சிக்கல் என்றால், தனி ஆட்சியாக இதை மாற்ற வேண்டும் என்று அவருக்கு விருப்பம். இந்த 10 பேரும் பெரிய குடைச்சல் பிடிச்ச பேர் வழிகள் என்பது அவருடைய கருத்து. தனி ஆட்சியாக மாற வேண்டும் என்றால் சட்டமன்ற இடங்கள் காலியாக வேண்டும். எவன் இதை ராஜினாமா செய்ய ஒப்புக்கொள்வான்? ஊழல் செய்தவன் ராஜினாமா செய்ய ஒப்புக்கொள்வான். ஏனென்றால் இவனுக்கு முக்கியம் ஊழல் வழக்குகள் பாயக்கூடாது என்பது, எம்எல்ஏ பதவி முக்கியமில்லை. ஆகவே இவர்களெல்லாம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய விசில் தினத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கு வசதி செய்து கொடுத்துவிட்டு அதற்கு மாற்றாக தங்களின் மீது உள்ள வழக்குகளை ஊறப்போட வேண்டும் என்ற நிபந்தனையை, ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது என்ன நினைக்கிறோம் என்றால், நேர்மையான ஆட்சியை தருகிறேன் என்று சொல்லுகின்றவர் உண்மையிலே இதுவரையிலும் அவர் ஒன்றும் வாங்கியதாக தெரியவில்லை. அவருடைய மந்திரிகளும் கொஞ்சம் பயப்படுகிறார்கள். ஆக ஒரு 2 மாதமாக ஒரு அளவுக்கு எவனாவது உன்னிடம் பணம் கேட்டால், லஞ்சம் கேட்டால், என்னை தொலைபேசியில் அலை என்று சொல்லத் தகுந்த அளவுக்கு ஒரு ஊக்கமாக பேசவரால் முடிகிறது என்றால் ஒரு அளவுக்கு ஊழல் இல்லாமல் நடக்கிறது என்பதுதான் பொருள். அதை நான் வரவேற்கிறேன். ஒரு 50 ஆண்டு கால ஊழலுக்கு ஒரு பகுதியாவது கட்டுப்பட்டு மட்டுப்பட்டு இருக்கிறது என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் நீ 100% ஊழல் ஆட்சியை நடத்த முடியும். இந்த சிவி சண்முகம், இந்த குட்கா பாஸ்கர், விஜயபாஸ்கர் இவர்களெல்லாம் அறுத்தறிந்து விட்டு 100% அந்த ஆட்சியை நடத்த வேண்டியதானே? அப்படியானால் நம்முடைய ஆட்கள் விசிலில் நிற்பதற்கு இடங்கள் காலியாக வேண்டுமே. இவனை போல ஊழல் பிடித்தவன் தானே காலி செய்ய ஒப்புக்கொள்வான். அவனுக்கு ஒரு தேவை இருப்பதுனா இந்த தேவையை அவனுக்கு கொடுத்து அவனை இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றி, அப்போ இரட்டைத்தன்மை ஆகிவிடும். ஆக செந்தில் பாலாஜியினுடைய ஊழல் கசக்கும், வேலுமணியினுடைய ஊழல் இனிக்கும். என்ன, துரைமுருகனுடைய ஊழல் கசக்கும், நம்முடைய சிவி சண்முகத்தினுடைய ஊழல் இனிக்கும் என்று பொருளாகிவிடும். ஆக உங்களால் நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை நடத்த முடியாது, நிறுத்த முடியாது ஊழலை. ஆகவே எதற்கு இந்த முரண்பாடு என்று நாம் கேட்கின்றோம். அதனாலே உன் மீது வர வேண்டிய நாடு புனிதமடைய தொடங்கிவிட்டது என்று வரவேண்டிய பேச்சு வராமல் தவிப்பதற்கு காரணம் உங்களுடைய இந்த இரட்டை போக்கு. அதாவது குறிப்பிட்ட ஊழலை ஒழிப்பதில் உங்களுக்குள்ள ஆர்வம், இன்னொரு பக்க ஊழலை ஆதரிப்பதில் உங்களுக்குள்ள கட்டாயம். ஐயா, இப்போது தனித்து ஆட்சி அமைக்கணும்னா இப்போ விஜய் கிட்ட 107 தொகுதிகள் தான் இருக்குது. அப்படின்போது இன்னும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 11-12 தொகுதிகள். அதுக்காக இப்போ சட்டமன்றத்தை கலைச்சிட்டு ஒரு வேளை ரீஎலெக்ஷனுக்கு தயாராக கலைச்சா என்னன்னு கேட்குறேன். 6 மாதம் கவர்னர் ஆட்சி இருந்தால் என்ன 5 தலை நாகப்பாம்பு ஆட போகுது? அவர் இறங்கி வரல. அவர் என்ன, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை. 3-4 மாதத்திற்குள்ளாக தேர்தல் வந்துவிடும். 6 மாதத்தில் நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விடுவீர்கள். அப்பொழுது 170 பேராக நீங்கள் திரும்பி வரலாம்.
இந்த குட்கா பாஸ்கரை எல்லாம் ஆதரிக்க வேண்டியது கட்டாயம் ஏற்படாது. சி.வி. சண்முகம், குட்கா பாஸ்கர், வேலுமணி இவர்களெல்லாம் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒரு ஊழலற்ற ஆட்சியை நடத்த முடியும். அதுக்கு கன்விக்ஷன் இல்லை. விஜய் இஸ் நாட் அ மேன் ஆஃப் கன்விக்ஷன். அவர் ரொம்ப பயப்படுறாரோ? லூஸ் கேரக்டர். ஓகே. அதனாலே அவர் எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறார். ஆட்சியும் வேண்டும். இந்த 28 கார் முன்னும் பின்னும் போதுவதற்கு பயங்கர சுகமாக இருக்கிறது. சாலைகள் போக்குவரத்து நிறுத்தப்படுவதும் நாம் we are number 1 in the state அப்படிங்கிறது இதெல்லாம் அடையாத சுகந்தானே, அடையாத சுகந்தானே. அதனால் மெஸ்ஸி கால்பந்து ஆட்டத்தில் தோற்று விட்டோம் என்று அழுகிறார். ஏன் அழுகிறார்? தங்க கப்பல்லவா போய்விட்டது. அதனால் வருகின்ற கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் அல்லவா போய்விட்டது. அதனாலே ஆட்சி போவது என்பது ஸ்டாலினுக்கு இவ்வளோ துயரமாக இருப்பதற்கு அதுதான் காரணம். இன்னும் போதுமானதாக நம்மிடம் இல்லையே என்று இவர் தடுமாறுவதற்கும் விஜய் தடுமாறுவதற்கும் அதுதான் காரணம். ஆனாலும் கூட அவர் ஒரு ஊழலற்ற ஆட்சியை தர வேண்டும் என்று வாயால் சொல்லுவதற்கும் ஒரு அளவுக்கு அதை கடைபிடிப்பதற்கும் இதில் இரட்டை போக்கை அவர் கையாளுகிறார். ஒரு பக்கம் ஸ்டாலினுடைய ஊழலில் அவர் காட்டுகின்ற கடுமையை இவருக்கு ஆள் தேவைப்படுகின்ற கூட்டத்தின் மீது காட்டுவதில்லை. அது ஒரு நேரிய ஆட்சி முறையினுடைய இயல்பில்லை. அது ஒரு பக்கம். ஆக இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரியே ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டா விஜய் எப்படி தூய சக்தி ஆகிடுவாருன்னு எடப்பாடியும் இப்போ கேள்வி கேட்குறாரு. ஆமாம், அது உண்மை தானே. அது உண்மை. அந்த கேள்விக்கு ஏன் இடம் கொடுக்குறாய் என்று நான் கேட்கிறேன். அவர் கேட்கின்ற கேள்வி சரியான கேள்வி. அதாவது வேலுமணி, அதாவது செந்தில் பாலாஜியின் மீது எதிர்ப்பு காட்டுவதற்குள்ள நியாயம் வேலுமணி மீதும் சி.வி. சண்முகத்தின் மீதும் குட்கா பாஸ்கரின் மீதும் காட்டுவதற்கு நியாயம் இருக்கின்ற போது இவர்களுடைய ஊழல் மட்டும் உனக்கு என்ன இனிக்கிறது, அவர்களுடைய ஊழல் மட்டும் உனக்கு என்ன கசக்கிறது? கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஆகவே எடப்பாடி கேள்வி கேட்கத்தான் செய்வார். ஆனால் எடப்பாடி நல்லது என்று நினைக்க வேண்டும். குடலில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியே போய்விட்டது. இன்னும் கொஞ்சம் ஆளுக்கும் போய்விட்டால் நம்முடைய கட்சி தூய்மை அடைந்து விடும். பிறகு புதிய கட்சியாக அதை நடத்தலாம் என்று சொல்வதற்கு பதிலாக ஆள்கள்லாம் வந்து விட்டார்கள், அந்த கட்சி கலகலத்து விட்டது, அது வெற்றிடமாகி விட்டது என்றெல்லாம் சொல்லுவது சரியான பேச்சில்லை. அப்போ அதிமுக தூய்மையாயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிமுக தூய்மையாக ஆகிறது மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். நான் அதிமுகவுக்கு என்ன யோசனை சொல்லுகிறேன் என்றால், முதல்ல அந்த பிஜேபியினுடைய கூட்டணியை விட்டு தொலையுங்கள். அது அவர்கள் செய்கிற தப்பெல்லாம் உங்கள் மீது விடுகிறது. அவன் இந்துத்துவாவை பேசுவான், முஸ்லீம் உனக்கு எதிராக இருப்பான், கிறிஸ்துவன் உனக்கு எதிராக இருப்பான். தேவையாது? உனக்கு ஏன் ஒரு கூட்டம் எதிராக இருக்க வேண்டும்? சரி, இதன் மூலம் உனக்கு வந்த நன்மை என்ன? அவனிடம் முன்னே 15% ஓட்டாக இருக்கிறது, உனக்கு சேர்ந்து வருவதற்கு, நீ ஆட்சிக்கு வருவதற்கு அது துணையாக போகிறதா? அவன் ஒரு இடம் வைத்திருக்கிறான், 3% ஓட்டு வைத்திருக்கிறான். இதன் மூலம் 15% ஓட்டு உனக்கு வராமல் போவதற்கு நியாயம் இருக்கிறதே தவிர, கண்டிப்பாக இந்த 3% ஓட்டு போகிறதுனால ஒன்றும் தப்பில்லை. அதனால் உங்களுடைய ஆட்சியை பயன்படுத்தி கொள்ளலாம். அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. நான் சொல்கிறேன், காலத்தின் போக்கு மாறிவிட்டது. இப்பொழுதும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அவரோடு தான் இருக்கிறார்கள். பெருவாரியான பேர் வந்து விட்டார்கள். இன்னும் பழைய மனிதர்கள் ஓஎஸ் மணியம், அக்ரிகல்ச்சர் கிருஷ்ணமூர்த்தி என்றெல்லாம் அவர்களெல்லாம் இன்னும் அந்த கட்சியில் தான் இருக்கிறார்கள். பொன்னுசாமி, இன்னும் வலுவான ஆட்களெல்லாம் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், போகிறவனெல்லாம் போகட்டும். அவனுக்கு ஒரு மாலை போட்டு கும்பிட்டு, நல்ல வேளை நீ எல்லாம் போய் அந்த கட்சியை கெடு, என்னை கெடுத்தது போதும் என்று கும்பிடு போட்டு அனுப்ப வேண்டும். என்ன அப்புறம் பணம் தேவையில்லாத காலம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. 5000 கொடுத்து தான் வாக்கு பெற வேண்டும் என்கின்ற கருத்து போய்விட்டது. விஜய் ஒரணா கொடுக்காமல் வெற்றி பெற்று விட்டார். வேட்பாளருக்கெல்லாம் 50 லட்சம் 80 லட்சம் என்று பணம் கொடுத்தார்கள், வீட்டிலே படுத்துக்கொள்ளு. அவனும் வீட்டிலே ரொம்ப நாணயமாக படுத்து கொண்டான். அதையும் மீறி அவன் வெற்றி பெற்று விட்டான், மந்திரியாக ஆகிவிட்டான். ஆகவே இது ஒரு நல்ல மாற்றம், நாட்டிலே ஏற்பட்ட நல்ல மாற்றம். இந்த மாற்றத்தை நாங்களும் கடைபிடிக்கிறோம். எப்பொழுது பணம் தேவையில்லை என்று ஆகிவிட்டதோ நாங்களும் அந்த தூய அரசியலுக்கு திரும்புகிறோம் என்று அதிமுக தெளிவாக சொல்ல வேண்டும். நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இந்த திமுகவை விட ஒரு அளவுக்கு பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையோடு அவர்கள் இருப்பார்கள். ஒரு அளவுக்கு ஏதோ வாங்கினா அந்த காரியத்தை பண்ணி கொடுக்க முடியலைன்னா பணத்தை திருப்பி தானே திருப்பி கொடுப்பேன். அவன் இதில் பணமெல்லாம் திருப்பி கேட்பேன், நீ நடக்கலை என்ன செய்யறது போடா அப்படின்பேன். அப்படின்னு திமுக வித்தியாசம் அதான். ஆகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லுகிறேன். இனிமேல் இந்த கட்சியினுடைய போக்கு மாறும், செயல் திட்டங்கள் மாறும், எல்லாமே மாறும். பிஜேபியினுடைய இந்துத்துவ கொள்கைகள் எல்லாம் தள்ளி வைக்கப்படும். அவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக கொண்டு வருகிற பாராளுமன்ற தீர்மானங்களை எல்லாம் பாதிமுக எதிர்க்கும். என்ன
என்று ஒரு புதிய நடைமுறையை அரசியலை நீங்கள் கையாளுங்கள். மீண்டும் எம்ஜிஆரை போல அம்மாவைப் போல ஆட்சி நடத்துவது என்பது அவரவர் காலத்திற்கேற்ற ஆட்சியை அவரவர் நடத்தியிருக்கிறார்கள். உங்களுடைய காலத்துக்கேற்ற ஆட்சியை தான் நீங்களும் நடத்தினீர்கள். ஆகவே அந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு உங்களுடைய போக்கிலேயே நிகழ்கால தேவைகளுக்கு ஏற்ற ஆட்சியை நடத்துவதற்கு உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் உறுதியாக இருக்கிறார்கள் தொண்டர்கள். அந்த தொண்டர்களை கையில் வைத்துக்கொண்டு புதிய அமைப்பு பெற்றால் 3-4 ஆண்டுகளுக்குள் நீங்கள் வலிமை பெறுவீர்கள். அது இல்லாமல் அவன் போகிறவெல்லாம் அந்த முட்டாள்கள் என்ன விமர்சனம் வைக்கிறார்கள் என்றால், பத்திரிகைக்காரனிலிருந்து யூடியூப்காரன் வரையில் என்ன விமர்சனம், அவர் போய்விட்டார், இவர் போய்விட்டார், அதெல்லாம் கழிசடையா, அது போனது தானே நல்லது. நம்ம பணம் கொடுத்து போக சொல்லணும் அவனை. என் கட்சி நல்லபடியாக வர கொண்டு வருவதற்கு நினைக்கிறேன், நீங்கள்லாம் வெளியே போங்கன்னு இவர் சொல்லியிருக்கணும். இவர் சொல்லாமலே அவன் வெளியே போகும்போது நம்ம மகிழ்ச்சி அடைவதா வருத்தப்படுவதா? புரியுதுங்க ஐயா. விஜயபாஸ்கர் இந்த கட்சியிலேருந்து இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த கட்சியை கெடுக்காம வெளியே போனதுக்கு நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும்னு சொல்கிறேன். நம்ம பழனிசாமி அவருக்கு குலதெய்வம் முருகன் போல இருக்கு, போய் அவருக்கு ஒரு பூசை வச்சு வேல் பூசை வச்சு கும்பிட்டு வரணும். தப்பு பண்ணவங்களாம் வெளில போயிட்டாங்க. இல்லைன்னா போக வச்சுட்டா என்னால் போக வைக்க முடியாது. என்ன நான் சொன்னேன், போகவும் மாட்டாங்க, 10 வருஷமா இப்படி ஆட்சியை கெடுத்தவங்க தான் அப்படின்னு சொல்லி வேல் பூசை பண்ணி முருகனுக்கு ஒரு பெரிய படையல் நடத்திட்டு வரணும். அவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னு சொல்கிறேன் நான். இது பலவீனம் அல்ல, ஒரு மாறுதலை நோக்கி நாம் வருகின்ற போது அழுக்கை அகற்றி விட்டு அப்புறம் புதுசாக குளித்து புத்துணர்ச்சியோட புது சட்டை போட்டுக்கணும், புது கட்சி நடத்துவோங்கிறேன் நான். கண்டிப்பாக ஐயா. அதே போல் இப்போ டீலிமிட்டேஷன் பில்லு இதை போன முறையே கொண்டு வந்தாங்க மத்திய அரசு, அது தோல்வியில் முடிஞ்சுது. இப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டி தேவைப்படுது, ஆதரவு தேவைப்படுது. அதுக்கு திமுகவோட சப்போர்ட் இருந்தால் ஈஸியாக நிறைவேற்றிடலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறதா சொல்லப்படுது. இப்போது பிஜேபிக்கு திமுகவும் அதுக்கு இணங்கி போகிறதா ஒரு கருத்து இருக்கே, அது உண்மைதானா? அதுதான் ரொம்ப கேவலம் அந்த ஸ்டாலினுக்கு. அதாவது அவர் இந்த வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால் பத்திரா குத்தம்னு எதுக்கெடுத்தாலும் மோடியை குற்றம் சொல்வார். மோடி சரியானதையும் கொண்டு வருவார், தப்பானதையும் கொண்டு வருவார். அவருடைய போக்குக்கு அவருடைய கொள்கைக்கு அவர் நடத்துகிறார். நம்மோடு முரண்படுகின்ற எல்லாவற்றுக்கும் திறனாய்வு செய்கின்ற நாம் ஒன்றுமில்லாததையும் நம்ம பெரிய பழியாக ஏற்கனவே சொல்லி பழக்கப்பட்ட நாம் இப்பொழுது அவரோடு இணங்கி போகலாமா என்று சிந்திக்கிறாயே, இது அவமானகரமான காரியம் இல்லையா என்று கேட்கிறேன் நான். இப்பொழுது பெண்களின் ஒதுக்கீட்டுக்கு அவர் ஒரு சட்டம் கொண்டு வருகிறார் பாராளுமன்றத்தில். அதற்கு இவர்கள் வாக்களிக்க போகிறார்களாம். ஏனென்றால் பெண்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதில் மோடியை விட இவர்களுக்கு அதிகாரம். எதுக்கு இந்த ஒதுக்கீடு? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, அவர்கள் பெரிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வாக்களிக்க ஒத்து வர மாட்டார்கள், அவர்கள் எந்த காலத்திலும் அரசியல் பதவிக்கு வர முடியாது என்பதனாலே அவர்களுக்கு ஒதுக்கீடு தரப்பட்டது. காந்தியையும் எதிர்த்து, காந்தி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, காந்தியையும் எதிர்த்து போராடி அம்பேத்கர் அரசியல் சட்டம் செய்கின்ற போது ரிசர்வேஷன்ஸ் என்று சொல்லி நம்முடைய தொகுதிகள் ஒதுக்கப்படுவதும் அவர்கள் மட்டுமே அதில் நிற்கலாம் என்பதும் ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் பெண்கள்லாம் படித்து விட்டு வர முடியும். இந்திரா காந்திகளும் ஜெயலலிதாக்களும் உருவாக வேண்டுமென்றால் போட்டியிடுவதற்கு அவர்களை விட்டால் தான் உருவாகுவார்களே தவிர, இந்த போட்டியில் தானே இந்திரா காந்தி நின்றார், நாடே அவரை விழுந்து வணங்கியது. இந்த போட்டியில் தானே ஜெயலலிதா நின்றார். அவ்வளோ பேரும் கார் டயரை பார்த்து கும்பிட்டானே. கண்டிப்பாக மறுக்க முடியாது. அம்மாவை நிமிர்ந்து பார்த்து கும்பிடுவதற்கு கூட சக்தி இல்லை, டயரை பார்த்து தான் கும்பிட்டான். என்ன அதனால இயற்கையாகவே இவர்களைப் போல வல்லமையான தலைவர்கள் உருவாகவும் நாட்டுக்கு பயன்படவும் இயற்கையாக போட்டியிட அனுமதிக்க வேண்டுமே தவிர இதற்கு ஒதுக்கீடு கூடாது என்பது என்னுடைய கருத்து, எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு. ஆகவே இது ஒரு பெரிய சாதனை போல் பெண்களுக்கு நாங்கள் தான் இந்த இதெல்லாம் செய்து கொடுக்குறோம். ஏன்னா அது சவலப்புள்ள, பெண்களுக்கு அறிவு கிடையாது இல்லை, அவர்களெல்லாம் எதற்கும் தகுதி இல்லாதவர்கள். அதனால நம்ம ஒதுக்கீடு செய்ய வேண்டும். என்ன தகுதி இல்லை? இந்திரா காந்தியையும் ஜெயலலிதாவையும் பெற்ற சமூகத்திற்கு தகுதி வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு தகுதி இல்லையா? சரோஜினி நாயுடு மாதிரி சுதந்திர போராட்ட வீராங்கனைகள் இந்த நாட்டில் இருந்தது இல்லையா? கட்டாயமா. அதெல்லாம் இந்த கொள்கையே இதெல்லாம் நம்ம அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, தடவி கொடுத்துக்கணும், இந்த வேலைகளே செய்வாங்க. அதாவது நான் பல சமயங்களில் நினைப்பேன், சரோஜா தேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் போலீஸ் மரியாதையோடு சவ அடக்கம் எதுக்குன்னு கேட்குறேன். கொஞ்ச காலத்தில் இப்போ கடைசியில் ஒருத்தனுக்காக வர ஆரம்பிச்சிடும். மிருதங்க வித்வான் செத்தாலும் போலீஸ் மரியாதை செய்யணும்னு சொல்லுவான். போலீஸ் ஸ்டேஷனில் ஆளே இருக்காது. பெட்டிஷன் கொடுக்க போனீங்கன்னா, என்னையா போலீஸ் ஸ்டேஷன் காலியாக இருக்குன்னா, என்னையா அங்கே மிருதங்க வித்வான் செத்து போயிட்டார், அங்கே வீண வித்வான் செத்து போயிட்டார், அங்கே நாட்டியக்காரமாக செத்து போயிடுச்சு, எல்லாருக்கும் மரியாதையோடு அடக்கம் பண்ண போயிருக்கிறார்கள். இதுதான் இந்த வெட்டி வேலையே தான் நம்முடைய நாட்டில் செய்வார்கள். என்ன
நான் சொல்லுகிறேன், போலீஸ் மரியாதை என்பது இந்த ஆட்சியில் இருக்கின்றவன் வெள்ளைக்காரன், அவனுக்கு வசதிக்கா இந்த போலீஸ் மரியாதை. துப்பாக்கியை தலைகீழாக பிடிச்சா ஒரு செத்த குணம் எந்திரிச்சிருமாக்கும். என்ன சும்மா மடத்தனமாக இந்த மாதிரி ரொம்ப தகுதி வாய்ந்த மனிதர்கள். காந்திக்கு இராணுவ மரியாதை கொடுக்கப்பட்டதற்கு காரணத்தை நேரு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம் வி அட்டைன்ட் ஃப்ரீடம். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் தி நேஷன் என்று அவர் சொல்லி, அதற்காக பதவியில் இல்லாத, அதிகாரத்தில் இல்லாத ஒரு மனிதனுக்கு நாங்கள் இராணுவ மரியாதை கொடுக்கிறோம் என்று சொல்லி, இதற்கு நியாயம் சொல்ல வேண்டிய கட்டாயம், காந்திக்கே நியாயம் சொல்ல வேண்டிய கட்டாயம் நேருவுக்கு ஏற்பட்டது. பெரியாருக்கு இதே கேள்வியை எழுப்பினார்கள். அவர் ஒரு பதவியில் இல்லாதவர், அவருக்கு எதுக்காக இராணுவம்? ராஜாஜி, காமராஜர்லாம் பதவியிலிருந்து இறங்கியவர்கள், இவருக்கு எதுக்கு மரியாதை என்று கேட்டபோது, அவர்தான் தமிழ்நாட்டினுடைய நாகரிகம், பண்பாடு, தமிழர்களின் நலன், அவர்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தவர். ஆகவே அவருக்கு கொடுக்குறோம் என்று சொல்ல வேண்டிய நியாயம், கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது. சரோஜாதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் கொடுப்பதற்கு என்ன கட்டாயம் உங்களுக்கு இருந்தது? இப்படித்தான் நம்முடைய நாடு வர 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 ஆளுகின்றவர்கள் தகுதி என்னவோ, இப்பொழுது விஜய் தகுதிக்கு சினிமாக்காரர்களுக்கு அது போய்கொண்டிருக்கிறது. அப்புறம் மற்றவர்கள் தகுதி இன்னும் போக போக அப்படியே போகும். நான் எதற்கு சொல்லி, இதனாலதான் பெரிய குடிமொழி போய்விட்டது என்று சொல்லவில்லை. இதெல்லாம் உங்களுடைய தரத்தை காட்டுகிறது என்று நான் சொல்லுகிறேன். அந்த சேர்னு ஒரு மரியாதை இருக்குன்றீங்க. இல்லை, அதாவது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த மரியாதையை குறைத்து விடுவீர்கள். போலீஸ் மரியாதை அதே அப்பா பெரியாருக்கு வரும், காந்திக்கு வரும், ஆட்சியில் இல்லாவிட்டாலும். மற்றபடி ஆட்சியில் உள்ளவர்களுக்கு தான் வரும் என்று வியந்து பார்த்த பார்வை போய் இது யாருக்கும் வரும், கடைசியில் நம்முடைய நாம் வளர்த்த பூனைக்குட்டிக்கும் வரும் என்ற நிலைமை தான் வரும். எல்லாவற்றையும் இறக்கி கொண்டே வருகிறார்கள். அதனால் பரவாயில்லை. நான் 2 விதமாக பார்ப்பேன். ஒரு குற்றம், நீங்கள் போலீஸ் மரியாதை கொடுங்கள், பூனைக்குட்டிக்கும் கொடுங்கள், அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்று. இதனால் நாட்டுக்கு ஏற்படுகிற கேடு ஒன்றுமில்லை. இது உன்னுடைய தரத்தை காட்டுகிறது என்பதை தவிர, உங்களுடைய சிந்தனை தரம், சிந்தனை மட்டம் என்ன இருக்கிறது, யார் போற்றப்பட வேண்டியவர்கள் என்று காட்டுகிறது என்பதை தவிர, இதனால் நாட்டுக்கு ஏற்படுகின்ற கேடு ஒன்றுமில்லை. போலீஸ்காரன் ஒரு 5 நிமிஷம் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரட்டும், எனக்கு ஒன்றும் மறுப்பில்லை. ஆனால் ஒரு காரியத்தை செய்வதனால் நாட்டுக்கு கேடு ஏற்படும் என்றால் அது நம்மால் மறுக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ புதிய தீர்ப்பாயத்தை ஆதரிக்கிறார் நம்முடைய விஜய். புதிய தீர்ப்பாயம் என்பது மேகதாதுவுக்காக புதிய ட்ரிபியூனல் வேண்டும் என்று சொல்லுகிறார், புதிய நீதிமன்றம். ஏன்னா திமுக அதை கொடுத்து இப்போ சொந்த புத்தி இல்லை, உதயநிதிக்கும் சொந்த புத்தி இல்லை. அதாவது இவரும் பார்த்து படிக்கிறவர், அவரும் பார்த்து படிக்கிறவர். இதில் என்ன பிரச்சனைன்னா, கருணாநிதி ஆளுமை உடையவர், யோசனை உடையவர், சிறந்த சிந்தனை போக்குகள் உடையவர். அதுக்கப்புறம் ஸ்டாலின் 50, அதில் 25 இது. இந்த ஸ்டாலினுக்கு சமம், இந்த உதயநிதிக்கு சமம் நம்முடைய விஜய். இவர் யோசனை சொல்லுகிறார், அவர் கேட்கிறார். இவர்கள் 2 பேருக்கும் யோசனை சொல்கிறவன் வேற ஒரு ஆள், எழுதி கொடுக்குறவன். அவன் அறிவு எவ்வளோதோ அவ்வளோதான் நம்ம முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் உள்ள அறிவு. நான் சொல்வது புரியுதா? புரியுதுங்க. அதாவது அவங்க சொல்கிறதையும் எதிரொலிப்பாங்கன்னு அவ்வளோதான். அதனால் அந்த யோசனை சொல்லுகிறவன், எழுதி கொடுக்குறவனுடைய அறிவு மட்டம் எதுவோ அதுதான் நாட்டினுடைய அறிவு மட்டம். முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் தனி தகுதி இல்லை. புதிய தீர்ப்பாயம் வைக்கிறாரே, வாட் இஸ் டன் கேன் பி அன்டன். அவர்கள் புதிய தீர்ப்பு சொல்லும்போது ஏற்கனவே உள்ள தீர்ப்பை மறுப்பதற்கு புதிய நீதிபதிகளுக்கு அனுமதி உண்டு. அதை திருத்துவதற்கு, அதை மாற்றுவதற்கு 30 ஆண்டுகள் மீண்டும் ஒரு 30 ஆண்டுகள் தேவைப்படும். 30 ஆண்டுகள் போராடி காவிரியினுடைய உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஜூனில் உள்ள தண்ணீர், ஜூலையில் உள்ள தண்ணீர், ஆகஸ்டில் உள்ள தண்ணீர், இதையெல்லாம் மாற்றவே முடியாது. இனிமேல் இதை ஒழுங்காக செய்கிறார்களா இல்லையா என்று பார்ப்பதற்குத்தான் அதிகார அமைப்பு வேண்டுமே தவிர, வாட்டர் கமிஷன் வேண்டுமே தவிர, அவர்கள் இவன் ஒரு அணை கட்டுகிறேன் என்று அதுக்கு வரையறையை எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுப்பது என்பது ரொம்ப செல்பால் அடிக்க வேண்டிய முட்டாள்தனம். அவனுக்கு அந்த உரிமை கிடையாது. அது கோர்ட்டு தான் அந்த உரிமை உண்டு. இவன் வாட்டர் கமிஷன் நமக்கு ஜூலையில் கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்கவில்லை என்றால் அவனிடம் சொல்ல வேண்டும், அவன் திறந்து விடுவான், திறக்க சொல்லுவான். இல்லாவிட்டால் திறக்கின்ற உரிமையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே. ஆனால் இன்ன வரைக்கும் உங்கள் முறையிட கூட இல்லையா? இது ஒன்று கிடையாது. சும்மா இவர் பேசுவதற்கே பயப்படுகிறார். விஜயால் நான் ஊழல் செய்ய மாட்டேன் என்பது நல்ல போக்கு. நான் ஊழல் செய்ய மாட்டேன். ஆனால் ஊழல் செய்தவர்களெல்லாம் நான் எனக்கு அவர்களுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா தேவை என்றால் அவர்களை அணைத்துக் கொள்வேன். அது அந்த முரண் அவருக்கு புரியாது. ஆனால் ஊழல் செய்ய மாட்டேன் என்று சொல்வதே ஒரு வரவேற்க தகுந்த ஒன்று தான். அவருடைய ஆட்சியில் பரந்தூர் விமான நிலையத்தை அவர் காப்பாற்றியது.
விமான நிலையத்தை போக்கடித்து அந்த மக்களின் நிலங்களை காப்பாற்றியது ஒரு பாராட்டத்தக்க செயல் நான் சொல்லுகிறேன். நானும் அதற்காக பேசியிருக்கேன் அந்த காலத்திலிருந்து. அதுக்கு பிறகு விஜயும் பேசியிருக்கிறார். விஜய் பேசினால் கேட்கும், நான் பேசினால் கேட்காது. ஆனால் பரந்தூர் மக்கள் இங்கே வந்தார்கள். எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு முகமாக இருப்பார்கள் அவர்கள். அதில் 4000 ஏக்கர் நஞ்சை நிலம் காப்பாற்றப்பட்டது, 80 ஏரிகள் காப்பாற்றப்பட்டன, 28 கிராம மக்களின் வீடுகள் காப்பாற்றப்பட்டன. ஓய் விமான நிலையத்தை எங்கேயாவது கரண்ட் நிலத்தில் வை. யாருக்கிட்ட உங்களுக்கு விமான நிலையம்? இந்த பணக்கார நாய்கள் போகிறதுக்குள்ள விமான நிலையத்தை எங்கேயாவது கொண்டு போய் கட்டு. இது எதுக்கு இந்த நஞ்சை நிலத்தை அடித்து கட்டுகிறேன்? இது நீ போட்டது சரியானது, நான் பாராட்டுகிறேன். அதே மாதிரி ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மந்திரிகளை மிரட்டி வைத்திருப்பதை பாராட்டுகிறேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் இடம் வாங்குவேன், இதற்கு இந்த பதிவாளர் நாய்க்கு நான் பணம் கொடுக்க வேண்டும். இந்த பதிவாளர் நாய் மந்திரி நாய்க்கு பணம் கொடுப்பான், அந்த மந்திரி நாய் முதலமைச்சர் நாய்க்கு பணம் கொடுப்பான். புரியுதா? கண்டிப்பாங்க. அதே மாதிரி நான் வீடு கட்டுகிறேன், சதுரடிக்கு 25 நீ உனக்கு கொடுக்க வேண்டும், நீ அவனுக்கு கொடுப்பா, நீ அவனுக்கு கொடுப்பா. இப்படியே நாடு பூராவும் இருக்கிற மக்கள் அவர்களுக்கு நன்மைக்காக நீ ஆட்சி செய்வது போக நீ சுரண்டுவதற்கு நாங்களெல்லாம் கோமாளிகளாகவும் இருந்து முன்னால் சுரண்டப்பட்டு நாங்கள் வரி நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இதை நான் நிறுத்துகிறேன் என்று சொன்ன அவர் இந்த அளவிலாவது நின்றுவிட்டது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது யாரும் 25 ரூபாய் சதுரடிக்கு கேட்பதில்லை. அதே மாதிரி பதிவுகளுக்கு பதிவாளன் பூராவும் கொண்டு வந்து 10 சவுக்கடி கொடுக்க உண்டு நடுத்தருவில் வைத்து திருட்டு பேக எல்லாம் எத்தனை கோடி கொடுத்து அந்த பழைய மந்திரியெல்லாம் 1 கோடி ரூபா செலவழித்த இந்த மூர்த்தி வந்து திருமணம் செய்கிறார். 1 கோடி 2 கோடி செலவழித்து. என்ன இதுக்கு என்ன பொருள் இருக்குது? ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதற்கு என்ன 2 கோடிக்கு திருமண செலவு? ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதற்கு, எந்த நாய்க்குட்டி சேருவதற்கு 2 கோடி செலவழிக்கிறது? இதெல்லாம் இதற்கு எதுக்கு லஞ்சம்? சொந்த பணம் இருந்து செலவழித்தாலும் பரவாயில்லை, எதுக்கு லஞ்சா பணம்? இதை இவர் ஒழிக்கிறேன் என்று சொன்னதே பெரிய மாறுதல். இவருடைய ஒரே ஒரு தகுதி அதுதான். இவருக்கு தமிழர்களுடைய உரிமையை காப்பாற்ற தெரியாது, தமிழ் இனத்தின் தன்மை தெரியாது, தமிழ் மொழியும் தெரியாது, அதனுடைய அருமையும் தெரியாது, இனமும் தெரியாது, அதனுடைய இனத்திற்கான நெருக்கடிகளும் தெரியாது, போராடுகின்ற குணமும் உனக்கு கிடையாது. இவ்வளவு பலவீனங்களுக்கிடையே நீ ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்கிறேன் என்று ஒன்றே கவர்ச்சியாக இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஊழலற்ற ஆட்சி நடப்பதை நான் வரவேற்கிறேன். நீ ஆட்சியை விட்டு இறங்கி விட்டால் மறுபடியும் ஸ்டாலின் வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணம் கேட்பார். அதனால் நீ ஆள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் யோசனை சொல்கிறேன். நீ இந்த பிஜேபி செய்கிற அட்டூழியங்களையெல்லாம் ஏன் என்று கேட்காமல் 9 துவாரத்தை தைத்து கொண்டு ஆட்சி நடத்த முடியுமா? நம்ம தமிழர்களுக்கு எதிராக காரியங்கள் நடக்கின்ற போது கண்டிப்பாக மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் எதிர்க்கின்ற நிலைமை வேண்டும். ஸ்டாலின் அதனுடைய அடிப்படையில் மட்டும்தான் நின்றார். செய்யாத ஊழல் இல்லை, பண்ணாத அயோக்கியத்தனங்கள் இல்லை. ஒரு அயோக்கியத்தனமான ஒரு மனிதனை சிறையில் இருந்தபோது அந்த ஆளை மந்திரி ஆக்கியதை விட ஒரு கொடுமையான காரியத்தை ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சி காலத்தில், தமிழ்நாட்டு மன்னர்களின் ஆட்சி காலத்தில் ஸ்டாலினை தவிர வேறு யாரும் செய்ததில்லை. ஒரு அயோக்கியனை, லஞ்ச ஊழல் ஒப்புக்கொண்டவனை, அவனை போய் மந்திரியாக ஆக்குகிறாய். துறை இல்லாத அமைச்சர், எந்த அளவு அமைச்சராக ஆக்குகிறாய். எங்கேயாவது ஒரு கைதியை, கிரிமினல் கைதியை அமைச்சராக எவனாவது ஆக்கியிருக்கிறானா? அப்படியானால் யூ டிக்ளேர் டு தி பீப்புள், நான் வந்து மை கவர்மெண்ட் இஸ் எ கரப்ட் கவர்மெண்ட், ஐ அட்மிட் இட் என்று நீ ஒப்புக்கொள்வதாகத்தான் பொருள். அப்படி தான் ஒப்புக்கொண்டாய். அதை பற்றி பேசாத, டோன்ட் கிரிட்டிசைஸ். சரிங்க ஐயா, எங்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி பதிலளிச்சதுக்கு மிக்க நன்றிங்க. சரி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.